sangre estalla y caíste en cornisas y el cuerpo tibio no te deja pensar. Si te gustó no niegues con risas, no hay verdad más grande que diga que a buena racha después a remar. ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த விளாகில் நம்ம தேக்கடி தான் வந்து ட்ராவல் விளாக் பார்க்க போகிறோம். தேக்கடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அண்ட் கேரளா பார்டரில் லொக்கேட் ஆகிருக்கு, இடுக்கிக்கும் தேனிக்கும் இடையில. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் மேகமலை மாதிரி ஸ்டேக்கோ இல்லை பெட்ரோல் பங்க்கு இதுவும் கேஷ்க்கோ ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நெக்கச்சக்க ஸ்டேஸ் இருக்குது. ஸோ உங்களோட பட்ஜெட்டில் நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்லேயோ இல்லை வந்துட்டு ஏர்பிஎன்பி ஹோம் ஸ்டேஸு புக் பண்ணிக்கலாம். ஸோ நான் தேடி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் அதே மாதிரி ஹெரிட்டேஜ் லுக்கோடு இருக்க இந்த கேரளா ஹெரிட்டேஜ் ஹோம் ஸ்டே வந்துட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். தேக்கடியில் ஒரு 2 வீக்ஸ் முன்னால் தான் புக் பண்ணேன். நிறையா ஸ்டே ஆப்ஷன்ஸ் இருந்ததால் மேகமலை தான் நான் வந்து 1 மந்த் முன்னாலேயே வந்து தேடி ஃபஸ்ட்டு அதுதான் புக் பண்ணேன். ஸோ மேகமலை விலாகு சுருளி விலாக் எல்லாமே இதுக்கு முன்னால் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த ரூம் பற்றி சொல்லணுன்னா இது ஒரு 3 ஸ்டார் ஹோம் ஸ்டே. இவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி பற்றி சொல்லி ஆகணும். நாங்கள் போனதே வந்து ஈவினிங் லேட்டாக தான் போனோம், 7 o'clock ஆயிடுச்சு. போனதுமே வியனுக்கு வந்து நான் பால் கேட்டிருந்தேன், கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் உடனே வந்து காய வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கிட்ஸோடு போகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஃபுட்டு பொறுத்தளவுக்கு நைட்டே கேட்பாங்க உங்ககிட்ட கேரளா பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா தமிழ்நாடு பிரேக்ஃபாஸ்ட் வேணுமான்ட்டு. ஸோ நான்வெஜ் கிரேவி வேணுனாலும் வந்து சொல்லிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்குவாங்க. சில வெப்சைட்ஸில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டோடு சேர்த்து கொடுக்குறாங்க, சில வெப்சைட்ஸில் நீங்கள் ஹோட்டலுக்கு மட்டும் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பே பண்ணிவிட்டு கூட வந்து அவங்க நைட் கேட்பாங்க, சொல்லிடலாம். ஸோ பார்க்குறக்கே ரொம்ப அழகாக ஒரு கேரளா லுக்கில் இருக்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் க்ளோவாக இருந்துச்சு. நான் அந்த விலாக் வந்து எடுக்கலை, ஆல்ரெடி லேட்டாக போனதால் வந்து நான் கொஞ்சம் பேசிவிட்டு வியன் சாப்பிட வச்சுட்டு அதுக்கே டைம் கரெக்டாக போயிடுச்சு. ஸோ அதனால் மார்னிங்கில் வந்து இந்த லைட்டு ஒரு சன்லைட் வெளிச்சத்தில் எடுத்திருந்தோம். ஸோ நிறைய ஃபோட்டோஸ் வந்துட்டு வச்சுருந்தாங்க, ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் வந்து கொடுத்துருந்துச்சு. உங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பார்த்து கவனிச்சுக்கிட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் வந்து கோகனட் மில்க் வந்து யூஸ்வலாக எல்லாத்துக்கும் கொடுக்கல, பட் நான் கேட்டதும் வந்துட்டு வியனுக்கு கொடுக்கணும் காரம் இல்லாமல் அப்படின்னு கேட்டதும் உடனே வந்து அரைச்சி கொடுத்தாங்க. இங்கேயே வந்து கிச்சன் வச்சுருக்காங்க உள்ள. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஸ்டே, இவ்வளோ பெயிண்டிங்ஸோட உங்களுக்கு ஒரு ஹோம்லி ஃபீல் கொடுக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் அவேரா ஹெரிட்டேஜ் ஹோம் ஸ்டே தேக்கடி. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 9:15 கிளம்பி நாங்கள் அடுத்து போன பிளேஸ் தான் பெரியார் போட்டிங். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பஸ் டெர்மினல் போயிட்டு அங்கே வந்து ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் வந்துட்டு ஃபாரஸ்ட் லேண்ட் தான் போட்டிங் பாயிண்ட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் போட்டிங் பிளேஸ்க்கு ஓன் வெஹிக்கிள் போக முடியாது. ஆன்லைனில் ஆல்ரெடி புக் பண்ணுறவங்க வந்து கரெக்டாக ஒரு 1 hourக்கு முன்னால் இந்த பஸ் டெர்மினல் வந்தால் போதும். மற்றவங்கெல்லாம் வந்து எவ்வளோ இயர்லியராக வந்து போக முடியுமோ அவ்வளோ இயர்லியராக போனால் தான் டிக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். நாங்களுமே ஒரு 8:30 இங்கே பஸ் டெர்மினல் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம், பட் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் டிலே ஆனதுனால வந்து டிலே ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் வந்து லாங் வீக்கெண்டில் கண்டிப்பாக நீங்கள் முன்னால் 2 hours முன்னால் போனால் கூட வந்து அடுத்த ஸ்லாட் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, பொறுமையாக சாப்பிட்டுட்டு செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் செக் பண்ண முடியும் போட்டிங்க்கு வந்து டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு. அதுவும் இல்லாமல் இது டபுள் டக்கர் 140 மெம்பர்ஸ் போகக்கூடிய ஒரு பெரிய போட்டு. உள்ளே போனால் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வரும். ஸோ நீங்கள் கிட்ஸோட பெரியவங்களோட போகிறீங்கன்னா ஆன்லைனில் பெரியார் வெப்சைட்டில் முன்னாலேயே வந்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து பெட்டர். இல்லைன்னா வந்துட்டு லொக்கேஷன் போயிட்டு ஒருத்தவங்க முன்னாலேயே இயர்லியராக போய் டிக்கெட் எடுத்துகிட்டு மற்றவங்க அந்த கரெக்ட் டைமுக்கு வர்றது வந்து பெட்டர். ஏன்னா நாங்கள் இங்கே போனப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய க்யூ லாங் வீக்கெண்ட் அப்போ மினிமம் வந்துட்டு ஒரு 2-3 hours வெயிட் பண்ணணுன்னு சொன்னாங்க. நாங்கள் 9:10 போயிட்டோம் போட்டிங் பாயிண்ட்டுக்கு. பட் அப்படி இருந்துமே வந்துட்டு டிக்கெட் 11:15 கிடைக்கல, அடுத்து 1:15 தான் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்குமே லைனில் நிற்கணும் அப்படின்ட்டு. வியன் வந்து ஆல்ரெடி தூங்கிட்டான். ஸோ அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு நம்ம வேறு எதுவும் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் போட்டிங் போகிறது வர்றது மட்டும் பார்த்துட்டு இந்த சுற்றி பார்த்துட்டு வந்து கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம்.
நிறைய பேர்த்துக்கு 5 இயர்ஸ்க்கு கம்மியான சில்ட்ரன் வந்து அலோவ் பண்ணுவாங்களா போட்டிங்க்கு அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும். நானுமே அது வந்து சர்ச் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும். 5 இயர்ஸ் கம்மியாக இருக்கிற கிட்ஸ்க்கு வந்து டிக்கெட் எடுக்க தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. 1 இயராக இருந்தால் கூட போட்டிங் அலோவ் பண்ணுவாங்க. ஸ்நாக்ஸ்க்கு டீ காஃபிக்கெல்லாம் இங்கே ஒரு கஃபே இருக்குது, ஜங்கிள் பைட்ஸு. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். போட்டிங் பாயிண்ட் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் போனதா எலிஃபென்ட் சஃபாரி. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 டிக்கெட்ஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க, பெர் பர்சன் 600 அப்படின்ட்டு. நாங்கள் 2 பேர் தான் இருந்ததால் வியன் பயந்துக்குவான் மேலே ஏறினா அப்படின்ட்டு ஒருத்தங்க வந்து வச்சுருக்கணுங்கிற சுச்சுவேஷன். ஸோ எலிஃபென்ட் சஃபாரியும் ட்ரை பண்ண முடியல. ஸோ யங் கிட்ஸோட போகிறவங்க கண்டிப்பாக ஒரு குரூப்போடு போவாங்க. ஈவன் நாங்களுமே ஒரு 4-5 மெம்பர்ஸ் போகிறதா தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் லாஸ்ட் மினிட்ல வந்து அது கேன்சல் ஆயிடுச்சு இன்னொரு ஃபேமிலி. ஸோ போட்டிங், எலிஃபென்ட் சஃபாரி ரெண்டுமே வந்து ட்ரை பண்ண முடியலைங்கிற ஏமாற்றத்தில் வந்துட்டு சரி ஒரு காஃபியாக நல்ல காஃபி குடிக்கலான்னு தான் நாங்கள் நல்ல காஃபி கடை தேடிட்டு இருந்தோம். இந்த கேஃபே வந்து பார்த்திங்கன்னா காஃபிக்கு ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நாங்கள் ரிவ்யூஸ் பார்த்து தான் போனோம். அரோமா காஃபி. இங்கே வந்து நிறையா காஃபி வகைகளும் வச்சுருக்காங்க, பவுடர் காஃபி பவுடர்லாம். ஸோ வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம். இங்கே வந்து ஃபில்டர் காஃபியும் கோல்ட் காஃபி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ காஃபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும், காஃபி லவர்னால் இந்த ஸ்பாட் வந்து ஒரு ஃபேமஸான ஸ்பாட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எலிஃபென்ட் சஃபாரிங்கிற பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கூட விடலை, ஒரு முன்னாலே ஒரு கேட் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த குளிக்கிறது ஃபீட் பண்ணுறதெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு எலிஃபென்ட் ஜங்ஷன் இன்னொரு பிளேஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே தான் போயிருந்தோம். இங்கே வந்து நீங்கள் எலிஃபென்ட் சஃபாரி பண்ணலைன்னாலும் யானை குளிக்க வைக்கிறது, ஃபீட் பண்ணுறது அதெல்லாமே வந்து பார்க்கலாம். ரொம்ப பெரிய இடமும் கூட இது. ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் இவங்க யானை குளிக்க வைக்கிறதா பார்த்துட்டு இருந்தோம், பக்கத்துலேயே நின்றுட்டு. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டில் வந்து யானை சாப்பிட்டுட்ருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்கள் பக்கத்துலேருந்தே பார்க்கலாம், ஃப்ரீயாகவே பார்க்கலாம். எலிஃபென்ட் ஜங்ஷன்னு இந்த இடம். இந்த ஃபாரஸ்ட்குள்ளே தான் கூட்டிகிட்டு போவாங்க. எலிஃபெண்ட் வந்து இங்கே வந்துட்டு ஏற்றிட்டு பீப்புள் எல்லாமே இங்கே வெயிட் பண்ணுவாங்க மேலே. இங்கேருந்து அப்படியே முன்னாள் ஒரு ரவுண்ட் போயிட்டு திருப்ப ரிட்டர்ன் வந்துட்டு இங்கே உள்ளே போயிட்டு வருவாங்க. ஸோ 15 to 20 minutes. சில பக்கம் வந்துட்டு அதிகமான டைமும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எடுக்கிற பேக்கேஜ் பொறுத்து டிஃபர் ஆகும் ப்ரைஸும். இந்த மாதிரி மெதுவாக வந்துட்டு அது அடிமேல் அடி வச்சு இது இவ்வளோ ஹைட்லேருந்து பார்க்குறப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேக்கடியில் வந்து எலிஃபென்ட் சஃபாரி ரொம்பவே ஃபேமஸ்ஸு. பெரியார் போட்டிங் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அந்தளவுக்கு இதுவுமே ஃபேமஸ். ஸோ எங்களை மாதிரி உங்களோட தேக்கடி பிளானும் சொதப்பாமல் இருக்கணும்னா நார்மல் வீக் டேல நார்மல் வீக்கெண்டில் வாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலிஸ் சேர்ந்து வாங்க. ஸோ அப்போ தான் வந்து தேக்கடி ட்ரிப் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் அட் த சேம் டைம் ஃபன் ஃபில்டாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் போயிருந்த பிளேஸ் தான் ஆப்ரஹாம்ஸ் ஸ்பைஸ் கார்டன். ஸோ தேக்கடியில் பொறுத்தவரைக்கும் ஸ்பைஸ் கார்டன் விசிட் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஆக்டிவிட்டி. ஸோ நாங்கள் ரிவ்யூ பார்த்ததில் இந்த பிளேஸ் தான் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்தது. ஸோ இங்கே வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இந்த யூனிட்டில் ஏலக்காய் வந்து எப்படி கல்டிவேட் பண்ணி எப்படி ட்ரை பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸ் தான் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இது வந்து ட்ரையிங் மெஷினு. ஒரு இன்டெப்த்தாக நாலேஜ் இருக்கிறவங்களால தான் வந்து இந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸ்பைஸ் கார்டன் விசிட் கொஞ்சம் லென்த்தியாக போகும் அப்படிங்கிறத நான் செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கேன். லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் வெர்ஷன் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கு பெப்பர் வந்து இந்த க்ரீன் அண்ட் பெப்பர் கவுன்ஸில் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணால் பிளாக் பெப்பர் நிறைய பேரில் சொல்லுவாங்க. அது வந்து சிட்ரோன் ஃபேமிலி எடிபிளாக யூஸ் பண்ணுவாங்க. கறி இல்லாமல் இது என்ன காய்? சிட்ரோன். இந்த நார்த்தங்காவா? அதோட ஃபேமிலி தான். பேர்ட்ஸ் எல்லாம் தண்ணி குடிக்கும். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதுல குட்டி. They ask a lot of money. So on average money we give up to 1,000 rupees. இது வந்து ஓகே இந்த கொக்கோ அப்படியே கம்ப்ளீட்லி கலர் கிரீன் கலர் வந்து பர்பிள்
நல்லா வருதா? எப்படி ஸ்மெல் பண்ணினா ஒரு ஜிஞ்சரி ஸ்மெல் இருக்கு. வனிலா ஓயில் அது வந்து கேக்கில் இதில் எல்லாம் மல்டிபிள் யூசஸ் இருக்கு. இது வந்து ஆயுர்வேதிக்கு இந்த மெடிசன் இல்லை. அதில் ஒரு ஆள் 60 வயசு மேலே இருக்கு. அது எனக்கு செவி கேட்காது. நான் இங்கிருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹி வாஸ் ஷேக்கிங் ஹிஸ் ஹெட். யா, இது வந்து கேரளாவில் கொடம்புளின்னு சொல்லுவாங்க. இதுதான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க புளியாக. நம்ம வந்து புளிய மரத்துலேருந்து எடுக்கிற புளி யூஸ் பண்ணுவோம் தமிழ்நாட்டில். இதுவுமே வந்து நாங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். ரசம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு செஞ்சு பார்க்கலான்ட்டு. டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற ரசத்துக்கு வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸ்பைசஸ், பிளான்ட்டு, நம்ம யூஸ் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருட்களோட ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்களோட இங்கே ஸ்டோருக்கு வந்து வந்தோம். வீட்டுக்கு வந்ததுமே இதை யூஸ் பண்ணி பிரியாணி பண்ணினா அந்த ஃப்ரெஷ் ஸ்மெல் டேஸ்ட் வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸ்பைஸ் கார்டன் விசிட் முடிச்சுட்டு அடுத்தது பேம்பு பிரியாணி தான் தேடி போனோம். அதாவது மூங்கில் பிரியாணி. அதுவுமே வந்துட்டு தேக்கடியில் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சுன்னு ரிவ்யூ பார்த்தேன். பட் என்ன ஆச்சுன்னா ஒன்று வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இன்னொன்று வந்து மூணாருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்ததுக்கு ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நாங்கள் கண்டுபிடிச்ச இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நேம் வந்து டஸ்கர் கெஃபே. ஸோ இது வந்து பெரியார் போட்டிங் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நாங்கள் ஃபிஷ்ஷு பொளிச்சது, அதாவது மீன் பொளிச்சது, அதுக்கப்புறம் வந்துட்டு கிளி பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிளி பிரியாணின்னு சொன்னதும் கிளியெல்லாம் பிடிச்சி வறுத்து பிரியாணி பண்ணுறாங்களான்னு கேட்காதீங்க. நானும் பெங்களூரில் பார்த்தப்போ ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன். பட்டு அதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மலையாளத்தில் கிளி பிரியாணிங்கிறது வாழை இலை பிரியாணி தான் அப்படி சொல்கிறாங்க. பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா 80% வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாழை இலையில் தம் போடுவாங்க. ஸோ அந்த வாழை இலையோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வந்து அதில் இருக்கும். பிஎன் குட்டி ஹோட்டலுக்கு உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் முன்னால் தூங்க ஆரம்பித்தவன் திரும்ப வர வரைக்கும் வந்து எந்திரிக்கவே இல்லை. அதனால் நாங்கள் குயிக்காகவே வந்து கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி கடைசியில் ஃபிஷ்ஷோட அந்த கிரேவியும் வந்து பிரியாணியில் மிக்ஸ் பண்ணி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல லஞ்சு. மற்றது சொதப்பினாலும் வந்து ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் கவர் பண்ணிட்டோம் சூப்பராக. ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கிளம்பிட்டோம், ரிட்டர்ன் போயிட்டோம். க்ரௌடாக இருந்ததால் வந்துட்டு இதுக்கு மேலே இங்கே இருக்க வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாங்கள் வந்து முதலே சொன்ன மாதிரி சுருளியில் வந்து அது டிலே ஆச்சுனால வந்து கலரி கதகளி ஷோ வந்து யூஸ்வலாக ஈவினிங்க்கு மேலே 8:30 வரைக்கும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுவும் வந்து டிக்கெட் எடுத்து புக் பண்ணி தான் போகணும். ஸோ அது வந்து நம்ம தேக்கடி லேட்டாக வந்ததுனால வந்து மிஸ் ஆயிடுச்சு. பாய். பஸ் காத்தையா பஸ் வருது. என்ன வருது? பஸ்ஸா? பிபியா? பை பை சொல்லிரு குட்டி. பை பை குட்டி. பை பை. ஓய் பை பை. பை பை சொல்ல மாட்டியா? ஓகே. தேக்கடியில் இந்தளவுக்கு க்ரௌடாக இருக்கும் லாங் வீக்கெண்டில் அப்படின்ட்டு நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதனால் வந்துட்டு வியன் வச்சுட்டு லாங் க்யூஸு, லாங் வெயிட்டிங் டைம் வந்து எடுத்துக்க முடியாது. அதனால் வந்துட்டு இன்னொரு டைம் வரலாம், பெரியாருக்குள்ளேயே ஸ்டே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ உங்கள் பிளானும் வந்து சொதப்பாமல் இருக்கணும்னா தயவு செஞ்சு தேக்கடி வந்துட்டு லாங் வீக்கெண்டில் ஒட்டி வந்து பிளான் பண்ணாதீங்க. பெட்டர் வந்து வீக் டேஸில் வந்து இது பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து பெரியார் போட்டிங் எல்லாம் ஆன்லைன்லேயே புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். திரும்ப ரிட்டன் வந்து முன்னார் போயிட்டு உடுமலை வழியாக வந்து வரதாக தான் பிளானு. பட் எகெயின் தேக்கடியிலே இவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னா முன்னாரில் இதை விட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சில போஸ்ட் எல்லாமே பார்த்தோம் க்ரௌடு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எதுக்கு தான் வந்து அங்கேயே போய் டிராஃபிக்கில் மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேனி வழியாகவே வந்த ரூட் வழியாகவே வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். நாங்கள் வரும்போது மதியத்தில் வந்து நல்லா வெயிலாக இருந்துச்சு. பட் ரிட்டர்ன் அப்போ வந்து ஈவினிங்கில் இந்த மவுண்டெயின் வியூ, இங்கே இருக்க வயல்வெளிகள் வந்து அப்படியே பார்க்குற கண்ணு குளிர்ச்சியாக வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்கள் சில ஃபோட்டோஸ் கூட எடுத்தோம். தேவைப்பட்ட டீட்டெயில்ஸ், லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது போக வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ட்ரிப் போகலாமான்னு கேளுங்க. Until next vlog from another trip, stay tuned. Thank you.